பிட்காயின் வாலெட்ற பாஸ்வேர்ட் லாஸ்ட் ஆயினா நம்ம பிட்காயினை லாஸ் பண்ணிடுவோமா? பிட்காயின் ஹேக்குக்கும் பிட்காயின் லாஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பிட்காயின் ஹேக்குன்னு சொன்னா ஒரு ஸ்கேமர் உங்களை மெனிப்புலேட் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற பிட்காயினை களவெடுத்துட்டு போவான். ஆனா பிட்காயின் லாஸ்ட்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா உங்களோட பாஸ்வேர்டை அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட எக்ஸஸ் கீயை நீங்க தொலைக்கிறது, அப்படி இல்லைன்னு சொன்னா உங்கள்கிட்ட இருந்து காணத்து போறது சம்திங். உங்களோட எக்ஸஸ் கீ இல்லாம ஆகுன்னு சொன்னா பிட்காயின் லாஸ்ட் ஆக மாட்டேங்கி, ஆனா உங்களோட பிட்காயினை எக்ஸஸ் பண்றதுக்குரிய அந்த எக்ஸஸ் லாஸ் ஆயிரும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட 10 பிட்காயின் ஒரு வாலெட்டில் இருக்குன்னு சொன்னா அந்த வாலெட்ற பாஸ்வேர்டையோ அப்படி பிரைவேட் கீயோ ஏதோ ஒன்றை நீங்க லாஸ் பண்றீங்கன்னு சொன்னா அந்த 10 பிட்காயினும் அதே வாலெட்டில் பிளாக் செயின்ல அப்படியே தான் இருக்கும். என்ன அந்த பிட்காயினை எக்ஸஸ் பண்ணுறதுக்குரிய அந்த டோர் உங்கள்கிட்ட இல்லாமல் ஆயிரும். ஸோ ஃபார் எவர் லாஸ்ட் பிட்காயின் கேட்டகரிக்குள்ள உங்களோட 10 பிட்காயினும் சேர்ந்து உங்களுக்கு அப்படியே காலம்பூரா அந்த பிட்காயின் அதிலே இருக்கும். யாராலையுமே டச் பண்ண முடியாது. நீங்கள் உங்களோட வாலெட்டையோ பாஸ்வேர்ட் கீயையோ எடுக்கிற வரைக்கும் அதை டச் பண்ண முடியாது. ஆனால் அந்த வாலெட் என்ன டைப் ஆஃப் வாலெட்டுங்கிறத பொறுத்து உங்களோட பிட்காயினை நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் எடுக்கலாமா இல்லையாங்கிறது மாறுபடும். அது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிட்காயின் வாலெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 மெயின் கேட்டகரியில் இருக்கு. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டோடியல் வாலெட், ரெண்டாவது நான் கஸ்டோடியல் ஹாட் வாலெட், அடுத்தது கோல்டு வாலெட் சீட் பேக்கப், அடுத்தது கோல்டு வாலெட் சீட்லெஸ் பேக்கப். இந்த 3 வாலெட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கஸ்டோடியல் வாலெட். ஸோ கஸ்டோடியல் வாலெட்டுக்கும் நான் கஸ்டோடியல் வாலெட்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னால் உங்களோட வாலெட்ற ஃபுல் கண்ட்ரோலும் உங்கள்கிட்ட இருக்கும்னு சொன்னால் அது நான் கஸ்டோடியல் வாலெட். உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற எல்கேஆரையோ கெனடியன் டாலரையோ உங்களோட வீட்டை பத்திரமா ஒரு சேஃப் லாக்குள்ளேயோ அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு மணி பர்ஸ்லேயோ வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கஸ்டோடியல் மெத்தட். இதே இது உங்கள்கிட்ட இருக்கிற கிரிப்டோ கரன்சியை இன்னொரு தேர்ட் பார்ட்டி கிட்ட இல்லாட்டி ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் கொடுத்து அவங்க உங்களுக்கு பத்திரமா வச்சிருப்பாங்கன்னு சொன்னா அது கஸ்டோடியல். உதாரணத்துக்கு நீங்க உங்களோட பேப்பர் கரன்சியை பேங்க்ல கொண்டு போய் சேவ் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி அர்த்தம். அது கஸ்டோடியல் வாலெட். கஸ்டோடியல் வாலெட்டுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னா காயின்பேஸ், பைனான்ஸுங்கிற இந்த எக்ஸ்சேஞ்ச் வாலெட் எல்லாமே இந்த கஸ்டோடியல் வாலெட்டுக்குள்ள தான் வரும். நீங்க எக்ஸ்சேஞ்ச் சேவையில பாவிக்கிறது, உதாரணத்துக்கு ட்ரேடிங் பண்றதுக்கு, ஈல் ஃபார்மிங் பண்றதுக்கு, அப்படி ஐசிஓ ஐடிஓ ஐஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஹோல்டர் ஏர்ட்ராப்ஸில் பாவிக்கிறேன்னு சொல்லி இந்த கஸ்டோடியல் வாலெட்டுகள எக்ஸ்சேஞ்சுகள சர்வீஸில் பாவிக்கிறதுக்காக அதில் ஃபண்டுகளை நீங்கள் வைக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதில் இருக்கிற ரிஸ்க் என்னன்னு சொன்னால் அவனால் எப்போ வேணுன்னாலும் அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணி போட்டு போகலாம், உங்களோட பணத்தை களவெடுத்துட்டு ஓடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ரெகுலேட்டரி பிரச்சனை வந்து என்ன நான் இதில் லொஸ்ட் ஆகலாம். ஏதோ ஒன்று லாஸ்ட் பிஎம் மார்க்கெட்டை ட்ரிகர் பண்ணினால மிகப்பெரிய சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஃப்டிஎக்ஸுங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து கொலாப்ஸ் ஆகி. எஃப்டிஎக்ஸுங்கிறது பைனான்ஸுக்கு அடுத்தது 2வது மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்சாக இருந்த எக்ஸ்சேஞ்ச். அந்த டைமில் யூசர் ஃபண்டுகளை அவனால் வேறு இதுகளுக்கு பாவிச்சு நல்ல விளையாடி கொலாப்ஸ் பண்ணினானு. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் ஆல்மோஸ்ட் $16,000 கிட்ட கீழே இறக்கி நிற்கி 60,000 இருந்து. ஸோ அதில் எஃப்டிஎக்ஸில் பணம் வச்சிருந்தாங்கள நிறைய பேர் பணம் இது வரைக்கும் இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல. இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த பிட்காயின் வந்த காலத்துல இருந்து நடந்துட்டு தான் இருக்குது. இந்த கஸ்டோடியல் வாலெட்டுகள் ஏமாற்றி போட்டு போறது. ஆனால் கஸ்டோடியல் வாலெட்டுகள் கம்பெனிகள் ஏமாத்தாம நீங்க உதாரணத்துக்கு இந்த கஸ்டோடியல் வாலெட்ல உங்களுக்கு கிரிப்டோ வச்சிருப்பீங்கன்னு சொன்னா அது நல்ல வாலெட் உண்டு. உதாரணத்துக்கு பைனான்ஸ் நல்லன்னு சொல்ல வரல, இப்போதைக்கு அது நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பைனான்ஸில் உங்களோட ஃபண்டுகளை கிரிப்டோ கரன்சியில் வச்சிருக்கீங்க. நாளைக்கு பைனான்ஸோட லொகின் பாஸ்வேர்டு உங்களுக்கு தருவாங்க. ஓகே, யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு சொல்லி இல்லாட்டி இமெயில் இல்லாட்டி பாஸ்வேர்டு மாதிரி வச்சிருப்பீங்க. நாளைக்கு உங்களோட பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக பைனான்ஸை கண்டெக்ட் பண்ணி ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களோட அக்கௌண்ட்டை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் உங்களோட பிட்காயின் வாலெட்ற பாஸ்வேர்டை காணத்து திரும்ப உங்களோட பிட்காயின் வாலெட்ற ஆக்சஸ் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு வழி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கஸ்டோடியல் வாலெட்டில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் கஸ்டோடியல் வாலெட் எப்போ அவனால உங்களோட பணம் எல்லாத்தையும் உங்களோட கிரிப்டோ எல்லாத்தையுமே சுருட்டிட்டு ஓடுவானுங்கிறது தெரியாது. ஓகே, ஸோ இதில் அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அடுத்தது ஹாட் வாலெட் என்னென்னு பார்ப்போம். ஹாட் வாலெட் என்னென்னு சொன்னால் இது நம்மளோட மொபைல் ஃபோனில் இல்லாட்டி கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வாலெட். உதாரணத்துக்கு எக்ஸோடஸ் சொல்லலாம், எக்ஸோடஸ் ட்ரஸ்ட் வாலெட்னு நிறைய வாலெட் இருக்குது. இந்த வாலெட்டில் எப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வாலெட்டை டவுன்லோட் பண்ணி இந்த வாலெட்டை கிரியேட் பண்ணக்குள்ளேயே உங்களுக்குன்னு சொல்லி ஒரு புது வாலெட் வந்து பிளாக் செயினில் இந்த ஆப்பு கூடாக கிரியேட் பண்ணுவீங்க. இப்படி கிரியேட் பண்ணக்குள்ள இதில் ப்ரைவேட் கீ உங்களோட வாலெட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைவேட் கீ பப்ளிக் கீன்னு சொல்லி 2 விஷயம் இருக்கும். பப்ளிக் கீயை தான் ஆக்களுக்கு கொடுத்து அவங்க அந்த பப்ளிக் கீ கூடாக உங்களுக்கு ஃபண்ட் அனுப்புவாங்க. பிரைவேட் கீ என்னன்னு சொன்னா
உங்களோட ஃபண்டை நீங்கள் வெளியில் அனுப்புறதுக்காக உங்களுக்குரிய இருக்கிற பாஸ்வேர்ட் மாதிரி. ஸோ ப்ரைவேட் கீயை யாருக்குமே காட்டக்கூடாது, பப்ளிக் கீயை தான் நீங்கள் ஆக்களை கொடுத்து ஃபண்டுகள் பெற்று எடுக்கிறதுக்குரிய விஷயங்களை செய்கிறது. இப்போ இந்த கஸ்டோடியல் வாலெட் சொல்கிற ப்ரைவேட் கீ யார்கிட்ட இருக்குன்னு சொன்னால் அந்த கம்பெனியை ரன் பண்ணுற ஆக்கள்கிட்ட தான் இருக்கும், உங்கள்கிட்ட இருக்காது. நீங்கள் அவங்களோட வாலெட்டில் நீங்கள் ஒரு யூசர் நேம் ஒன்று பாஸ்வேர்ட் ஒன்று வச்சு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஆனால் நான் கஸ்டோடியல் வாலெட்டில் நீங்கள் உதாரணத்துக்கு எக்ஸோடஸ் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வாலெட் கிரியேட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரைவேட் கீ உங்கள்கிட்டே தந்துடுவாங்க. அந்த ப்ரைவேட் கீயை பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 எழுத்து இல்லாட்டி 24 எழுத்து சீட் ஃப்ரேஸாக எடுத்து தருவாங்க. ஏன்டா எழுதி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மலாக ப்ரைவேட் கீ நம்பர் எழுத்து எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி பெருசாக இருக்கும். ஸோ அதை சீட் ஃப்ரேஸாக மாற்றி 12லேருந்து 24 எழுத்து, இப்போ கார், பஸ், ரன், ஈட்டுன்னு சொல்லி ரெண்டம் வேர்ட்ஸ் 12 24 எழுத்து தருவாங்க. இந்த சீட் ஃப்ரேஸ் தான் உங்களோட எக்ஸஸ் கோட், அதாவது உங்களோட பிளாக் செயின்ல இருக்கிற வாலெட்டுக்குரிய எக்ஸஸ் கோட். அது எக்ஸோடஸ் இல்ல, பிளாக் செயின்ல இருக்கிற வாலெட் எக்ஸஸ் கோட். நாளைக்கு எக்ஸோடஸ் இல்லாம போனா கூட உங்கள்ட்ட அந்த சீட் ஃப்ரேஸ் இருக்குன்னு சொன்னா அதை வேற எந்த வாலெட்டுக்குள்ள போயிருந்தானே நீங்க இம்போர்ட் பண்ணி உங்களோட வாலெட் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அந்த சீட் ஃப்ரேஸை நீங்க தொலைப்பீங்க இல்லாட்டி காணத்து போயிட்டுன்னு சொன்னா உங்களோட வாலெட்டை எக்ஸஸ் பண்றதுக்குரிய டோர் ஷட் ஆயிரும். ஸோ அதுக்குள்ள எவ்வளவு ஃபண்ட் இருக்கோ அது லாஸ்ட் ஃபார் எவர். ஸோ எப்பயுமே அதனால தான் நீங்க இந்த சீட் ஃப்ரேஸ்ல நீங்க வாலெட் கிரியேட் பண்ண வருதுன்னு சொன்னா அதை ஒரு கனமான இரும்பில் அப்படி இல்லாட்டி இல்லை கனமான மட்டையிலங்கனான ஃபிசிக்கலாக எழுதி ஆஃப்லைனில் வைக்கிறது நல்லம். ஏன்னு சொன்னால் இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சோ அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபோட்டோவை எடுத்து வைப்பீங்கன்னு சொன்னால் நாளைக்கு ஆன்லைனில் ஹேக் ஆகிற சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் இந்த ஹாட் வாலெட்டில் இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னால் இந்த வாலெட் எனி டைம் ஆன்லைன் ஆக்சஸில் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா உங்களோட ஃபோனில் இருக்கிறதால நாளைக்கு ஆன்லைன் மூலமாக உங்களோட ஃபோன் ஹேக் ஆகக்குள்ள அந்த ஹேக்கர் உங்களோட ஃபோனுக்குள்ளே வந்து இந்த இருக்கிற 12 எழுத்தையுமே அவங்க பார்த்து உங்களோட வாலெட்டை களவெடுத்து போகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால இந்த ஹாட் வாலெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேஃப் இல்லை. 3வது டைப் வாலெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டு வாலெட்டில் சீட் பேக்கப். இது என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி வாலெட்டில் இந்த ப்ரைவேட் கீ இருக்குன்னு தானே நான் ஆல்ரெடி சொன்ன இந்த ப்ரைவேட் கீ இந்த ஹாட் வாலெட்டில் அந்த டிவைஸுக்குள்ளே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கோல்டு வாலெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட ப்ரைவேட் கீ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ் ஒன்றில் இருக்கும், அது ஆன்லைனுக்கு ஆக்சஸ் இல்லாமல் இருக்கும். ஒரு கார்டு மாதிரி அப்படி இல்லாச்சுன்னா ஒரு டிவைஸ் மாதிரி ஒன்றில் தான் உங்களோட ப்ரைவேட் கீ இருக்கும். அதை இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எப்போ எல்லாம் உங்களோட ஃபண்டை வெளியில் அனுப்ப நினைங்களோ அப்போ நீங்கள் ப்ளூடூத் மூலமாகவோ கியூஆர் கோட் மூலமாகவோ அல்லது வயர் மூலமாகவோ உங்களோட ஃபோன்லேயோ கம்ப்யூட்டர்லையோ கனெக்ட் பண்ணி நீங்கள் ஃபிசிக்கலாக அந்த டிவைஸை கிளிக் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறது மூலம் தான் உங்களோட ஃபண்டை வெளியில் அனுப்பக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படியான ஒரு விஷயம் இருக்கிறதால ஆன்லைனில் ஒரு வந்து உங்களோட வாலெட்டை ஹேக் பண்ணி களவெடுத்து போகிறதுக்குரிய சான்சஸ் இந்த கோல்டு வாலெட் சீட் பேக்கப் இருக்கிற வாலெட்டில் இல்லை. ஏன் சீட் பேக்கப்னு சொல்கிறேன்னா ஸோ அந்த டிவைஸோட ப்ரைவேட் கீ பேக்கப் எதில் இருக்குன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 12லேருந்து 24 எழுத்து தான் தருவாங்க அதுக்கு. ஸோ அந்த 12லேருந்து 24 எழுத்தை நீங்கள் பத்திரமா வச்சிருக்கிற வரைக்கும் அந்த வாலெட்ஸே அந்த சீட் வேர்ட்ஸில் நீங்கள் சீட் ஃப்ரேஸ் வேர்ட்ஸில் தொலைப்பீங்கன்னு சொன்னால் அந்த வாலெட்டை நீங்கள் திரும்ப அந்த வாலெட் அந்த ஃபிசிக்கல் டிவைஸ் காணத்தாலோ இல்லாட்டி ஆப் இல்லாமல் போனாலோ திரும்ப இம்போர்ட் பண்ணுறது இயலாத காரியம். ஸோ நீங்கள் இந்த 12 எழுத்தை கவனமாக வச்சிருக்க வேண்டியது இந்த ஹாட் வாலெட்லேயும் சரி, அடுத்தது சீட் பேக்கப் இருக்கிற கோல்டு வாலெட்லேயும் சரி மிக மிக முக்கியம். இந்த 12 எழுத்து வேர்டை நீங்கள் தொலைப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட வாலெட்டை நீங்கள் மறக்க வேண்டியது தான். அடுத்தது 4வது டைப் ஆஃப் வாலெட், இதுதான் எனக்கு பிடிச்ச நானும் ரெக்கமெண்ட் பண்ணுற வாலெட், கோல்டு வாலெட்டில் சீட்லெஸ் பேக். இது என்னன்னு சொன்னால் இந்த வாலெட்லையும் ப்ரைவேட் கீ ஆன்லைன் ஆக்சஸ் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் உங்களோட ப்ரைவேட் கீயை ஒரு சீட் ஃப்ரேஸாக தராமல் உங்களுக்கு 2-3 டிவைஸில் உங்களோட ப்ரைவேட் கீயை உடைச்சி போட்டு உங்களுக்கு 2-3 டிவைஸாக தருவாங்க. உதாரணத்துக்கு இந்த கோல்டு வாலெட் நீங்கள் வாங்குவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2-3 கார்டு தருவாங்க. அந்த 3 கார்டுலையுமே உங்களோட ப்ரைவேட் கீ இருக்கும். நீங்கள் வாலெட் கிரியேட் பண்ணக்குள்ள அந்த 3 கார்டுலையுமே கிரியேட் பண்ணி எடுப்பீங்க உங்களோட ப்ரைவேட் கீயை. ஸோ அந்த 3 கார்டையும் 3 வேறு இடத்த வைக்கக்குள்ள நாளைக்கு அதில் ஒரு கார்டு தொலைஞ்சாலோ அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு கார்டு யாருன்னா களவெடுத்தாலோ கூட அவங்களால அந்த வாலெட் ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த வாலெட் நாளைக்கு நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு ஃபிசிக்கல் பாஸ்வேர்ட் ப்ளஸ் ஒரு கார்டு தேவைப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னால் 2 கார்டை வச்சு தான் நீங்கள் உங்களோட வாலெட் ஆக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இது அடிஷனல் சேஃப்டி. ஆனால் இந்த கோல்டு வாலெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட் ஃப்ரேஸில் நீங்கள் எழுதி வைக்கக்குள்ள நாளைக்கு உங்களோட வீட்டுக்குள்ள ஒரு கல்லன் வந்து உங்களோட சீட் ஃப்ரேஸை களவெடுத்துட்டு போய் இம்போர்ட் பண்ணணும்னா உங்களோட வாலெட் அப்படியே அவனுக்கு பேத்தணும். ஆனால் நாளைக்கு கோல்டு வாலெட்டில் நீங்கள் இப்படி சீட்லெஸ்ஸாக வைக்கக்குள்ள அவன் ஒரு கார்டை களவெடுத்து போனாலும் அந்த ஒரு கார்டை வச்சு உங்களோட வாலெட் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு கிரிப்டோவை வச்சிருக்கிறதுக்கு பெஸ்ட்டான வாலெட் எதுன்னு கேட்பீங்கன்னு சொன்னால் நான் சொல்லுவேன் இந்த சீட்லெஸ் கோல்டு வாலெட்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் கஸ்டோடியல் விஷயங்களை செய்கிறதுக்காக நீங்கள் இந்த வாலெட் பாவிக்கலாம். ஆனால் அது பாவிச்சு முடிய கட்டாயம் இந்த கோல்டு வாலெட்டுக்குள்ளே
உங்களோட ஃபண்டுகளை லாங் டைமுக்கு சேமிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இந்த வாலெட் சம்பந்தமாக மேலதிக டீட்டெயில், இந்த வாலெட்டுகள் நான் எங்கே வாங்குறேங்கிற டீட்டெயில், அப்படி இல்லைன்னு சொன்னால் கிரிப்டோ ரிலேட்டடான எஜுகேஷன் சம்பந்தமான ஃப்ரீ எல்லா விஷயமும் தெரிஞ்சு வரணும்னு சொன்னால், ஃப்ரீ நாலேஜ் எடுக்கணும்னு சொன்னால், HBU கன்சல்டன்சி டெலிகிராமில் நிறைய ஃப்ரீ விஷயங்கள் நான் போட்டுட்டு இருக்கிறேன். HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுற லிங்க் வேணும்னு சொன்னால், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு டைமுக்கு வீடியோக்கு எத்தனை லைக் இருங்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே எடுக்கிறேங்கிற மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். பை.